நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்த்துட்ருக்க இடம் ஒரு வாசல் படி. இந்த வாசல் படியை கட்டும்போது செய்ய உள்ள விஷயங்கள், என்னோட அறிவு கட்டிய விஷயங்கள் வர நான் உங்களுடன் பகிரப்போகிறேன். இதில் சந்தேகங்கள் இருந்தால் நம்ம கமெண்டில் விவாதிக்கலாம். வீட்டு வாசல் படியை பொறுத்த வரைக்கும் வாஸ்துவின்படி பார்த்திங்கன்னா மையமான பிரம்மஸ்தானில் அமைக்கக்கூடாது. தென்மேற்கு திசை படிக்கட்டுக்கு சிறந்த திசை தென்மேற்கு திசை தான். படிக்கட்டுகளின் சுழற்சி மேற்கு அல்லது தெற்கு நோக்கி இருக்க வேண்டும். எப்போவுமே ஒற்றைப்படையாக இருக்கணும். பொதுவாக சொல்லணும்னா நம்ம ஊரில் எப்போவுமே சொல்லுவாங்க லாபம் நஷ்டம் லாபம். எப்போவுமே வலது கால் நம்ம முடியாது மாதிரி உள்ள விஷயத்தில் தான் படிக்கட்டு வரணும். அது கோயிலாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, ஒரு ஸ்தாபனமாக இருந்தாலும் சரி, எந்த இடத்துலையுமே 3 படிக்கட்டு, 3வது கால் வைக்கக்கூடிய இடம் வீடு ஏறிய மாதிரியும் அப்படி தான் வரணும். அந்த இடம் திசை பார்த்திங்கன்னா தென்மேற்கு திசை படிக்கட்டுகளை அமைத்தால் மிகவும் நல்லது. அல்லது பார்த்திங்கன்னா தெற்கு திசை நோக்கி ஏறும் வகையிலையும் படிக்கட்டுகளை அமைக்கலாம். செங்கோணமான சதுர செவ்வக வடிவிலான படிக்கட்டுகள் வாஸ்துவுக்கு சிறந்தது. இதனால தான் முந்தைய காலத்தில் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாடலில் சதுர செவ்வக வடிவில் தான் அதிகமாக படிக்கட்டுகள் இருக்கும். ஏன் அப்போ இந்த மாதிரி டிசைனில் இப்போ போட மாட்டிக்காங்கன்னா டைல்ஸ் ஒட்டும்போது ரொம்ப சிரமமாக இருக்கும். அந்த செவ்வக வடிவம் அந்த ஒரு மாதிரி செங்கோணமான ஒரு வடிவத்தில் இருந்தால் டைல்ஸ் ஒட்டும்போது பெரிய சிக்கல் வரும்னு சொல்லி ஸ்கொயரான படிக்கட்டு தான் நிறைய பேர் கட்டுறாங்க. ஆனால் இந்த மாதிரி படிக்கட்டுகள் தான், செவ்வக வடிவான படிக்கட்டுகள் தான் வாஸ்துபடி சிறந்தது. படிகள் வலம் வரும் திசையில் கிளாக் விஸ் இருக்க வேண்டும். அடுத்து பார்த்திங்கன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒற்றைப்படை எண்ணிக்கையில் தான் இருக்கணும். முக்கியமான விஷயம், பண்டைய காலங்களில் பார்த்திங்கன்னா வீட்டு வாசல் படி கருங்கல்னால் தான் அமைச்சிருப்பாங்க. அந்த காலத்தில் எல்லா வீடுகள்லையும் இந்த கருங்கல்னால் செய்யப்பட்ட படிகள் தான் அதிகமாக இருக்கும். தற்போது தான் சிமெண்ட்டு கல்லில் வந்திருக்கு. ஆனால் எப்போதுமே வீட்டு வாசலில் கற்கள் பதிக்கப்பட்ட படிக்கல் வைத்திருப்பது மிகவும் நன்மை தரும் என்று வாஸ்து கூறுகிறது. இது நம்ம வீட்டில் இருந்து செல்வம் வெளியேறாமல் பாதுகாக்கும். நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த கற்களுக்கு எப்போதுமே உண்டு. அதனால தான் நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் இந்த செங்கல்லை விடவும் கருங்கல்லால் ஆன படிக்கட்டு தான் அதிகமாக இருக்கும். இப்போ தான் நிறைய இடங்களில் கருங்கல் யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஏன்னா அது கட்டுற அளவுக்குள்ள தருமான கருங்கல் நமக்கு இப்போ கிடைப்பதில்லை என்பது தான் நிதர்சனமான உண்மை. முன்னாடி பார்த்திங்கன்னா நீளமான கருங்கல் கிடைக்கும், நல்ல வாய்ப்பாக இருக்கும், எடுத்து வைக்கலாம். ஆனால் இப்போ அப்படிப்பட்ட கருங்கற்களே கிடைப்பதில்லை. அதனால் அதை பற்றி சிந்திக்கவும் இல்லை. நிறைய பேர் செங்கல் அண்டு சிமெண்ட்டு கல் இது வச்சு தான் நிறைய பேர் படிக்கட்டுகளை கட்டுறாங்க. நிறைய வீட்டில் பார்த்திங்கன்னா சிற்றவிட்டு எவ்வளோ நீளம் இருக்கோ அந்த நீளத்துக்கு இழுத்து படிக்கட்டை நீளமாக போட்டு விட்ருவாங்க. ஆனால் எப்போவுமே நம்ம இந்த மாடல் படிக்கட்டுகள் தான் சிறந்தது. அதாவது நம்ம கீழே வைக்கக்கூடிய படி ஒரு 9 இன்ச்சோ அல்லது 1 அடியோ நீளமாகவும், 2வது படி நம்ம வாசலுக்கு நேரே அந்த வாசல் சரியான அளவுக்கு வைக்கக்கூடிய அளவில் உள்ள படிக்கட்டு தான் எப்போதுமே சால சிறந்தது. ஆனால் நீளமாக படிக்கட்டு வைக்கணும்னு சொன்னால் அந்தந்த வீட்டின் அமைப்பை பொறுத்து தான் செய்யணும். அதுவும் வாஸ்து பார்த்து தான் செய்தால் சால சிறந்தது. ஏன்னா நிறைய பேர் நம்ம ஐடியில் வாஸ்து சம்மந்தமான பதிவுகள் போடும்போது 1-2 கமெண்ட் வருது. சிலவங்க சொல்லுவாங்க இது ஒன்றும் பார்க்க மாட்டோன்னு. ஆனால் இதெல்லாம் பார்க்காம வீடு வேலை செய்யக்கூடியது ஒரு 5% பேர் தான். 100க்கு 5% பேர், 95% பேரும் வாஸ்து பார்த்து தான் வீடு வைக்கிறாங்கன்னு தெரியும் எனக்கு. அதனால தான் இது ஒரு சில பதிவுகள் வாஸ்து சம்மந்தமாக போடலான்னு நான் தீர்மானித்து இந்த பதிவுகளை போடுறேன். இதுலேயும் ஏதாவது உங்களுக்கு எதிர்கருத்து இருந்தால் கண்டிப்பாக கமெண்டில் தெரிவிக்கலாம். அதுக்கான தீர்வுகள் நமக்கு அங்கே கிடைக்கப்போகிறோம். சரியான கணப்பு இல்லாமல் இருந்தால் ரொம்ப கஷ்டம் படிக்கட்டுறது. அதனால் ஒரு சில சிக்கலில் நாங்கள் இந்த வேலை பார்த்துட்ருக்கோம். இருந்தாலும் கட்டி முடிச்சிட்டோம் சிறப்பாக. ஏன்னா மிகவும் முக்கியமான இடம், கவனமாக செய்ய வேண்டிய வேலை.
வணக்கம் நண்பர்களே.